அஸ்மத் குரு பரம்பரேபியோ நமஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைக்கி மினி பேட்ஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு நேற்றைய மினி பேட்ஸில் சொல்லும்போது சொன்னேன். ஒரு சின்ன சம்பாஷணை என்னென்னா, ராவணனுக்கும் ஹனுமாருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்கிறது. இதில் நேற்றுக்கு பார்த்த பெருமாளினுடைய அவதாரங்கள்னு பார்த்தோம். அதில் பெருமாளினுடைய விபவாவதாரம், அது இல்லாமல் பெருமாளினுடைய ஆவேச அவதாரம், அதில் சிங்கிள் பவர் மல்டிபிள் பவர்னு பார்த்தோம் இல்லையா. இது மூணுத்தையும் சேர்த்த மாதிரியான ஒரு விசேஷம், ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. இலங்கையில் ஆஞ்சநேயர் பிடிபட்டதுக்கப்புறமா ராவணத்தில் கூட்டு போகிறார். இது ஆஞ்சநேயர் பிடிபடுறாரா அப்படின்னா இல்லை, ராவணனை பார்க்குறதுக்காகத்தான் ஆஞ்சநேயர் பிடிபடுற மாதிரி நடிக்கிறார். அப்போது ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாருனா சபைக்கு கூட்டு வரார். அப்போது ராவணன் மேலே ஒரு 10 படி, அதுக்கு மேலே சிம்ஹாசனம், அதில் உட்காந்துட்டுருக்கான். எதிரில் இவர் வாரணரம், அதனால் கீழே உட்கார வைக்கிறார். அதாவது இந்த தூதர்கள்னு சொல்லுவாள், அவள்லாம் கூட்டு வந்து அவளுக்கு மரியாதை கொடுக்கணுன்னு இருக்குது. அது பின்னாடி ஒரு மினி பேட்ஸில் பார்க்கலாம். அப்படி இவருக்கு மரியாதை கொடுக்காம கீழே உட்கார வைக்கிறார். இப்போ ஆஞ்சநேயர் பார்த்தார், தன்னுடைய வாழை கொஞ்சம் பெருசாக்கி சுருட்டிண்டு, இது பல பேர் கேள்விப்பட்டிருப்பாள், அந்த சிம்ஹாசனம் மாதிரி பெருசாக போட்டுண்டு அது மேலே ராவணனுக்கும் ஒரு அடிக்கு மேலே போய் உட்கார்றார். அந்த ஹைட்டு அப்படின்றது நம்ம ஏற்கனவே சில இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம், இல்லை சில படங்களில் பார்த்துருப்போம். அப்போது எதிரெதில் உட்காரும்போது கேட்குறார், நீ யார் அப்படின்னு கேட்குறார். ராவணன் ஆஞ்சநேயரை பார்த்து கேட்குறார். கேட்கும்போது ஆஞ்சநேயர் சொல்கிறார், நான் யாருன்னு சொல்கிறது இருக்கட்டும், என்னுடைய தலைவன் யாருன்னு சொல்லட்டோமா அப்படின்னு கேட்குறார். யார் உன்னுடைய தலைவன் அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார் ராவணன் கிட்ட, கார்த்திய வீரார்ஜுனன் தெரியுமான்னு கேட்குறார். ஆஞ்சநேயர் ராவணன்கிட்ட கேட்குறார், உனக்கு கார்த்திய வீரார்ஜுனன் தெரியுமான்னு கேட்குறார். கேட்ட அடுத்த க்ஷணம் ராவணனுக்கு வேர்த்து கொட்டது, அப்படியே தாரதாரையாக வேர்த்து கொட்டுறது. பயம், உடம்பில் ஒரு பயம், அந்த பயத்தினால் இருக்கக்கூடிய நடுக்கம், அந்த நடுக்கத்தினால் வந்தக்கூடிய அந்த வேர்வை தாரதாரையாக கொட்டது. அவருக்கு ஒன்றுமே புரியல. என்னென்னா, முன்னாடி ஒரு சமயம் இந்த ராவணனை இந்த கார்த்திய வீரார்ஜுனன்றவர் படுத்தி எடுத்தார். அது என்னென்னு பார்ப்போம். இது சொல்லி கேட்ட உடனே ராவணனுக்கு தாரதாரியாக கொட்டுறது ஒரு பயம். அந்த கார்த்திய வீரார்ஜுனன் யார் அப்படின்னா, ஒரு சமயம் அவருக்கு 1000 கைகள், 1000 மனைவிகள். இவர் எம்பெருமானுடைய ஆவேச அவதாரம், அதாவது சிங்கிள் பவர் அவதாரம். அவரிடத்தில் ராவணன் வம்புப்பட்டு மிரட்டார். ராவணன் கார்த்திய வீரார்ஜுனனை மிரட்டுறார். 2 தடவை சொல்லி பார்க்குறார். 3ஆவது தடவை கோவம் வருது. அவனை ஒரு கையால் எடுத்து தன்னுடைய கக்கத்தில் வச்சுட்டார். விடவே இல்லை. அப்புறம் கெஞ்சி கூத்தாடி இறங்கி ஓடி வந்தார் ராவணன். அப்போது கார்த்திய வீரார்ஜுனன் அப்படின்னு அந்த வார்த்தை சொன்ன உடனேவே இவருக்கு உள்ள நடுக்கம் ஏற்படுறது. உடனே சொல்கிறார், அந்த கார்த்திய வீரார்ஜுனனை உபசம்ஹாரம் பண்ணாரே ஒருத்தர், அவர் தெரியுமான்னு கேட்குறார். உபசம்ஹாரம்னா எப்படின்னா, சம்ஹாரம் அப்படின்னா அவரை அழிக்கிறதுன்னு அர்த்தம். உபசம்ஹாரம்னா என்னென்னா தனக்குள்ளே எடுத்துன்றது. இப்போது இவர் சிங்கிள் பவர் இல்லையா, இவரை தனக்குள்ளே எடுத்துக்கணுன்னா மல்டிபிள் பவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் எடுத்துக்க முடியும் இல்லையா. அது யாருன்னா அவர் தான் பரசுராமர். இந்த பரசுராமருக்கும் கார்த்திய வீரார்ஜுனனுக்கும் ஒரு சண்டை வருது. அந்த சண்டையில் கார்த்திய வீரார்ஜுனன் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பெருமாளினுடைய பவர், அதாவது உபசம்ஹாரம் பண்ணி அதை தனக்குள்ளே எடுத்துட்டுறார். யார்? பரசுராமர் எடுத்துட்டுறார். அப்போ ராவணன் சொல்கிறான், அந்த கார்த்திய வீரார்ஜுன் உபசம்ஹாரம் பண்ணினாரே பரசுராமர், அவர் தெரியுமான்னு கேட்குறார். கார்த்திய வீரார்ஜுனனே ஒருத்தர் உபசம்ஹாரம் பண்ணியிருக்கானா, அவன் எவ்வளோ பெரியா இருக்கும், இன்னும் பயப்படுறார். அப்போ சொல்கிறார், அந்த பரசுராமன் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆவேசத்தை உபசம்ஹாரம் பண்ணவர் யார் தெரியுமான்னு கேட்குறார். உடனே இவனுக்கு கை கால்லாம் நடுங்கிறது ராவணனுக்கு. அவர் யாரா? அது அந்த பரசுராமன் இடத்துலையே உபசம்ஹாரம் பண்ணினவர் யார் அப்படின்னு பார்த்தா அவர் தான் ராமன். அந்த ராமன் தான் விபவாவதாரம், நேரடியாக வந்திருக்கக்கூடிய அவதாரம் அப்படின்னு இந்த ராவணன் இடத்துல ராமரை பற்றி சொல்கிறான். சொல்லி முடித்ததுக்கப்புறம் ராவணனுக்கு பயத்தினுடைய உச்சத்தில் இருக்கான். அந்த ராமன் தான் உன்னை கொல்றதுக்கு வரான் ராவணா அப்படின்னு சொல்கிறான். அப்போயே அவன் புரிஞ்சுண்டு
அந்த ஆஞ்சநேயர் சொன்ன வார்த்தை கேட்டுண்டு ராமனிடத்தில் சரணாகதி பண்ணியிருந்தான்னா தப்பிச்சிருப்பான். அதையும் மீறி அவனிடத்தில் போர் புரிந்தான், மடிந்தான்றது தான் விசேஷம். இதில் முக்கியமாக என்னென்னா, ஆவேச அவதாரமான சிங்கிள் பவர் அது கார்த்திகை வீரார்ஜுனன். அதை உபசம்ஹாரம் பண்ணினவரான மல்டிப்புள் பவரான பரசுராமர். அந்த பரசுராமனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆவேசத்தை தன்னிடத்தில் திரும்பி வாங்கின்றவர் விபவாவதாரமான ஸ்ரீமன் நாராயணனான ராமாவதாரத்தில் இருக்கக்கூடிய ராமன். அந்த ராமன் உபசம்ஹாரம் பண்ணிட்டார்னு பார்க்குறோம். அப்படியான ஒரு விசேஷம் தான் இந்த ஒரு சங்கடனை. இது ரொம்ப விசேஷமாக போற்றப்படக்கூடியான ஒரு விஷயம். இப்படியாக இந்த 3 சக்திகளையும் நாம் போற்றி வணங்குவோம். ஸ்ரீமன் நாராயணா.